வணக்கம் நேயர்களே, நாம் இந்த வீடியோக்குள்ளே எம்எஸ் வேர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்ட். லாஸ்ட் வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் நோட் பேட் பார்த்துருந்தோம். அதை விட இது பல மடங்கு அட்வான்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ விண்டோஸ் 10 இருந்தால் நீங்கள் சர்ச் பாக்ஸில் போயிட்டு எம்எஸ் வேர்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்டு அந்த பேஜ் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஏர்லியர் வெர்ஷனாக இருந்தால் நீங்கள் ரன் பாக்ஸில் போயிட்டு விண்டோஸ் அழுத்திங்கன்னா ரன் பாக்ஸ் வரும், அதில் போயிட்டு வேர்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நாம் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் பேஜ், ஒரு டாக்குமெண்ட் டெம்ப்ளேட்ஸ் பேஜ் நிறையா இருக்கும். நாம் ஃபஸ்ட்டு ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட்டை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குறதா மைக்ரோசாஃப்ட் வேர்டோட லே அவுட் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல், ஹோம், இன்சர்ட், டிசைன், பேஜ் லே அவுட், மெயிலிங்ஸ், ரெஃபரன்சஸ், ரிவ்யூ, வியூ இப்படின்ற நிறைய ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நோட் பேடில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்காது, இவ்வளோ டூல் பார்ஸ் இருக்காது. இங்கே நிறைய கொடுத்துருக்க காரணம் இதில் நோட் பேடை விட 10 மடங்கு விஷயங்களை நாம் இதில் சிறப்பாக பண்ண முடியும். சரி வாங்க, முதல்ல ஒன்றா என்னென்ன இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத முதல்ல நாம் தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு ஒரு எம்எஸ் வேர்ட் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். இங்கே நார்மலாக ஒரு கேப்ஸ் ஆன் பண்ணிவிட்டு டைப் பண்ணுறேன். ஏன்னா டைப் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணோம்னா தான் நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு நோட் பேடில் இருக்கிற மாதிரி ஃபாண்ட் ஸ்டைலு, ஃபாண்ட்டோட சைஸு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. போல்டாக, இட்டாலிக்காக, அண்டர்லைனாக இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதை கொடுத்துட்டு நான் சென்டருக்கு ஸ்பேஸ் பாரையோ அல்லது டேப் பாரையோ தட்டினீங்கன்னா சென்டருக்கு வந்துடும். இப்போ இது வேண்டாம், பழைய போல் வேணும்னா மேலே பாருங்கள் சேவ் பட்டன் இருக்கும். சேவ் பட்டனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரீடு, அன்டூ அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்கும். இப்போ ரீடு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டைப் பண்ணும்போது எங்கே இருந்ததோ அங்கேயே அது வந்துடும். அன்டூ கொடுத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் எங்கே பண்ணமோ அங்கே வந்துடும். இப்போ ஃபைல் இன்ஃபர்மேஷனுக்கு உள்ளே போனோம்னா நியூ, ஓப்பன், சேவ், சேவஸ், பிரிண்ட் இதெல்லாம் நம்ம நோட் பேட்லேயே பார்த்துட்டோம். புதுசாக இதில் பார்த்தீங்கன்னா ஷேர் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ண முடியும், நாம் செஞ்ச ஒரு டாக்குமெண்ட்டை ஆன்லைன் மூலயமாவோ, பிளாக் மூலயமாவோ, இமெயில் மூலயமாவோ நம்ம நண்பர்களுக்கு இங்கேருந்தே ஷேர் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக தேவை. நெட் கனெக்ஷன் இருந்தால் தான் இது ஒர்க் ஆகும். அடுத்து எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபைலை என்னவா நம்ம வெளியே எடுக்கலாம், பிடிஎஃப் ஃபைலாக வெளியே எடுக்க முடியும். பிடிஎஃபாக வெளியே எடுத்துட்டோம்னா அதில் எந்த மாற்றமும் நம்ம பண்ண முடியாது. அடுத்து ஃபைல் டைப், நம்மளுக்கு தேவைப்படுற ஃபைல் டைப் ஒரு சில சிஸ்டத்தில் இதெல்லாம் செட் ஆகாது. அப்போ இது செட் ஆகிற டைப்புக்கு நம்ம இங்கே நிறைய டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று கிளிக் பண்ணி எந்த டைப் வேணுமோ அதுக்கு சேவஸ் கொடுத்துக்கலாம். சரி, இப்போ நாம் புதுசாக ஒரு டாக்குமெண்ட்டு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபைலில் போய் நியூ கொடுத்து கிளிக் பண்ணிக்கிட்டீங்க. அக்கௌண்ட்டுன்றது ஒன்று நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அக்கௌண்ட்டுனா வேறு ஒன்றும் இல்லை, நாம் என்ன சைன்இன் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம ஜிமெயில் ஐடி கொடுக்குறதா இங்கே. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க போதும். சரி வாங்க, இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அம்மா யூடியூப் சேனல் அப்படின்றத இங்கே டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே எந்த ஆப்ஷனும் ஒர்க் ஆகிருக்குது. செலக்ட் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு கட்டு, காப்பி, பேஸ்ட் ஆப்ஷன்லாம் ஒர்க் ஆகும். இப்போ செலக்ட் பண்ணிட்டு கட்டு கொடுத்துட்டு அது காணாமல் போயிடுச்சு பாருங்கள். திரும்ப ரீடு கொடுத்தா வந்துடுச்சு. இப்போ காப்பி பண்ணிட்டேன். அதையே என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் ஆப்ஷனில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மவுஸில் பேஸ்ட் ஆப்ஷன் காமிக்கும். அதில் 3 பேஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். பிக்சர் பேஸ்ட் ஆப்ஷன், கிராஃபிக் பேஸ்ட் ஆப்ஷன், டெக்ஸ்ட் பேஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், மெர்ஜ் பேஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் எதை காப்பி பண்ணமோ அது திரும்ப வந்துடும். இதே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி கலர் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் இதை செலக்ட் பண்ண ஐட்டமை ஃபாண்ட் ஸ்டைலை மாற்ற விரும்புகிறேன். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டில் போனீங்கன்னா நிறைய லதா, காலிபரி, ஏரியல் பிளாக்கு, அல்கர்னன் இருக்கும். நான் ஒரு அல்கர்னன் கொடுக்குறேன். கொஞ்சம் டைட்டில் கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும். ஃபாண்ட்டு சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ இன்க்ரீஸ் பண்ணினா உங்களுக்கு பாருங்கள் விசிபிளாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி கூட பண்ணலாம். சரி, இப்போ நான் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே போகிறேன். போல்டு பீன்னு போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஃபாண்ட்டு இன்னும் டார்க்காக போல்டாக தெரிய ஆரம்பிக்கும். அடுத்து ஐ சாஞ்ச மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இட்டாலிக் நீங்கள் செலக்ட் பண்ண ஃபாண்ட்டு சாயம். அண்டர்லைன் யூ செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஃபாண்ட்டு கீழே கோடு வரும். இப்போ கோடு இதில் நிறைய வெரைட்டி கோடெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் எது வேணுமோ அதை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு போட்டுட்டு ஒரு கோடு போட்டிருக்கோம் மேலே. அது என்னென்னா நம்ம செலக்ட் பண்ண ஃபாண்ட்டுக்கு மேலே ஒரு ஸ்டைலாக ஒரு கோடு வேணும்
அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஒரு கோடு வந்து போகும் உங்களுக்கு. அடுத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு கீழே ஒரு 2 மாதிரி கொடுத்துருப்பாங்க, எக்ஸ் அடிமானம் 2. அது என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பெரிய ஃபாண்ட் எழுதிட்டோம், அதுக்கு கீழே சின்னதாக ஒன்று போடணும் அப்படின்னா இப்போ பாருங்கள், நான் செலக்ட் பண்ண ஐட்டம் மட்டும் அந்த பெரிய ஃபாண்ட்டுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா சின்னதாக. ஓகே, இப்போ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, எக்ஸின் அடுக்கு 2. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண ஃபாண்ட்டு ஏற்கனவே இருக்கிற ஃபாண்ட்டுக்கு கொஞ்சம் மேலே போயிடும். இதுதான் அதனோட வித்தியாசம். நிறைய ஒர்க் பண்ணி பாருங்கள். மைக்ரோசாஃப்ட் வேர்டு வந்து மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்டுக்கு பேஸ் இதுதான். இங்கே எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ அதான் நம்ம அடுத்து வர போகிறக்கூடிய கிளாஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ அடுத்து என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அம்மான்ற ஃபாண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டேன். அந்த மேலே கேபிட்டல் லெட்டர் ஏவை கிளிக் பண்ண உடனே ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே பக்கத்தில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஃபாண்ட் சைஸ் டிக்ரீஸ் ஆகும். இது மேனுவலாகவும் பண்ணலாம், அங்கேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம செலக்ட் பண்ண ஃபாண்ட்டை ஃபுல்லாக அப்பர் கேஸ்லேயும் லோயர் கேஸ்லேயும் மாற்றிக்கலாம் வேணும்னா. இப்போ தெரியாமல் ஒன்று சின்ன லெட்டரும் ஒன்று பெரிய லெட்டரும் டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு அப்பர் கேஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே அப்பர் ஆகிடும், லோயர் கேஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே லோயர் ஆகிடும். இங்கேயே நம்மளுக்கு மாறலன்னா அல்கர்னரில் எல்லாமே அப்பர் கேஸ் தான். அதனால் நம்ம ஸ்டைல் ஆஃப் ஃபாண்ட்டை முதல்ல மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு இப்போ செலக்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஸ்மால் லெட்டரில் அம்மாவும் அப்பர் கேஸ் கொடுத்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் அம்மாவும் வரும். போல்டு பண்ணிக்கலாம், போல்டு பண்ணால் நல்லா உங்களுக்கு விசிபிளாக தெரியும். அதுக்கடுத்து நம்மளுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபார்மேட் பெயிண்ட் லேபிள் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட்டை ஒரு 2D ஷேப்லேயோ ஒரு 3D ஷேப்லேயோ மாற்றக்கூடிய ஆப்ஷன்ஸ் இந்த ஏவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ஏஸ் இருக்குது. அந்த ஸ்டைலை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் செலக்ட் பண்ண ஃபாண்ட் எல்லாமே அந்த ஸ்டைலுக்கு மாறிடும். நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது, நீங்கள் ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நேமை முதல்ல இது போல் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அழகாகவும் இருக்கும். இப்போ ஃபார்மேட் லேபிள் பெயிண்ட் ஒன்று இங்கே இருக்குது. அந்த லேபிளை செலக்ட் பண்ணுறேன், ஏதாவது ஒரு கலரை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் கீழே இருக்கிற ஃபாண்ட்டை எங்கேருந்து இது வரைக்கும் செலக்ட் பண்ணணும் அது மட்டும் பேக் ட்ராப்பில் அந்த கலருக்கு மாறிடும். இப்போ பிங்க் கலரில் இருக்குது, நான் இன்னொன்று செலக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், கலர் மாறிடுச்சு. இது போலே நம்ம பண்ணலாம். ஹைலைட் பண்ணி காமிக்கணும் இந்த பாயிண்ட்ஸை, நம்ம டைப் பண்ண பாயிண்ட்ஸை அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். வேணும்னா நீங்கள் அன்டூ ரீடோ கொடுத்துக்கிட்டிங்கன்னா தவறானதை மட்டும் நீக்கிடலாம், தேவையானதை மட்டும் வச்சுக்கலாம். நீங்கள் இல்லைன்னா செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பட்டனை கீ பட்டனில் கொடுத்தா கூட மாற்றிக்கலாம். சரி, ஃபாண்ட்டு கலர் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது? இந்த ஏ கேப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஃபாண்ட்டு கலர் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த கலர் வேணுமோ. இல்லை அது எனக்கு பிடிக்கலன்னா மோர் கலரில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸாண்ட மவுஸை கிளிக் பண்ணி இழுத்துட்டு போயிட்டு வச்சுட்டு அதை டார்க்கும் பண்ணலாம் லைட்டும் பண்ணலாம். ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து செலக்ட் ஆகும், நீங்கள் செலக்ட் பண்ண கலர். நம்மளுக்கு இப்போயும் விசிபிள் தெரியலன்னா நம்ம ஃபார்மேட் லேபிள் ஏற்கனவே இருக்குது, அதை கிளிக் பண்ணி நோ கலர் கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், நோ கலர் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே போயிடும். இப்போ நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபாண்ட் வந்து நீங்கள் எழுதியிருக்கிற அந்த லைன்ஸ் வந்து அழகாக கலரில் உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஹோமில் இருக்கக்கூடிய ஃபாண்ட் ஆப்ஷனுக்கு உண்டான ஒரு லேயர் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதை நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள், டைப் பண்ணி பாருங்கள். இதுதான் பேசிக். இதில் இருந்து ஒரு ஆப்ஷனாக நம்ம போக போக நிறைய சொல்லித்தர போகிறோம். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஒரு பேராவை எப்படி அலைன் பண்ணுறது, அதுக்கு புல்லட்டின் எப்படி டைப் பண்ணுறது, ஹெட்டிங் எப்படி கொடுக்கறது, பேராகிராஃபுக்கு இடையே ஸ்பேஸ் எவ்வளோ கேப்பு கொடுக்கறது, மார்ஜின் எப்படி செட் பண்ணுறதெல்லாம் பார்க்க போகிறோம். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அம்மா யூடியூப் சேனலில் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.